மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்த மகதாத்வஜ பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி மாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுதிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீஜப்பதிம் ஜகநாதம் சர்வதேவ நியாமகம் நாராயணம் வாசுதேவம் சரண்யம் சரணம் பஜே வாசுதேவஸ்ய மகிஷீம் நித்யாம் நித்யானபாயினீம் கல்யாணீம் லோகஜனனீம் கமலாம் ஆஸ்ரயே ஸ்ரியம் ஆனந்தம் கருடம் செய்வ ததான்யான் விஷ்ணு பார்ஷதானி நித்ய கைங்கரிய நிரதான் நமாமி நதவத்சலானி அவ்யாஜ கருணா சிந்தூன் ஆசிரித த்ராண தத்பரானி அனன்ய நிஷ்டான் ஸ்ரீஜானே பக்தான் அஸ்மத்குரும் பஜேகே அவ்யாஜ பிரேம சம்பூர்ணம் அந்யதோஷ பராங்கம் வாசுதேவ பிரியம் சுத்தம் வந்தே வைஷ்ணவ மண்டலம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் ஆலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளேகே தனக்கின்புறவேகே நான் அவனை காரார் திருவேணி காணுமளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகவேகே பேரா மருதிருத்தான் வெள்ளறையே வெக்காவே பேராதிகி தங்கால் நலயூர் திருப்புலியூர் ஆராதம் சூழ்ந்த அரங்கம் கணவங்கை காரார் மணி நிறக்கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணனூர் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை நீர்மலை சீராகும் மாலிருஞ்சோலை திருமோகு பாரூர் புகழும் பதரி வடமதுரை ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை செங்கன் நெடியானை தேந்துழாய்த் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயிரமும் திதற்றி பெரும் தெருவே ஊரார் இகழிலும் ஊராதொழியேன் நான்
பாராட்டும் பெண்ணை மடல். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீயப்பதியும் சர்வசரண்யனுமாக கூடிய சர்வேஸ்வரன் அநாதி காலமாக அவித்யினாலே சம்சாரத்திலே உழந்து கிடக்கக்கூடிய ஜீவகோட்டிகளை உத்தாரணம் செய்வதற்காக வேண்டி திவ்ய தேசங்கள் தோறும் அர்ச்சா திருமேனி தாங்கி எழுந்துள்ளிருக்கிறான். எம்பெருமான் செய்த அவதாரங்களிலே மிகவும் சிறந்ததான அவதாரம் அர்ச்சாவதாரம் என்று நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு காண்பித்து கொடுத்தார். இல்லாத போனா தெரியாது. அகசியமான அவதாரங்களை சகித்துக் கொண்டு சம்சாரிகளுக்கு நேத்திரகோச்சரமாக ஆக வேணும் என்கின்ற கருணையினாலே கோவில் கொண்டு எழுந்துள்ளக்கூடிய திவ்ய தேசங்கள் பல. பொதுவாக பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தண்ணீர் உலக சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இருக்கு. காரணோதகம் என்று அதுக்கு பெயர். மேகமண்டலத்தில் கோத்து கொண்டு மழை பொழிகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஆகாச கங்கை மேக நீர். மழை பொழிஞ்சுடுத்தானால் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தண்ணீர். கீழே தோண்டி எடுத்தால், போர் இறக்கி தோண்டி எடுத்தால் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாதாள கங்கை. ஆங்காங்கு குளங்கள்லே ஏரிகள்லே தேக்கி வைத்து மடுவில் கிடைக்கக்கூடிய தண்ணீர். இவ்வாறு தண்ணீருடைய முறைகள் பல. எம்பெருமானும் அப்படி விளங்குகிறான் என்று சொல்கிறார். பகவானுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்கின்ற பேதங்களிலே பெருமானும் நமக்கு கிடைக்கிறான் என்று சொல்கிறார். பரம் என்கின்றது வைகுண்டம். யாரும் வைகுண்டத்திற்கு அவ்வளவு சுலபமாக போக முடியாது. சம்சாரிகள் வைகுண்டம் புகுவதே ஒரு பெரிய ஆச்சரியமா. சம்சார கந்தமே அற்றதான தனித்த ஒரு இடம் அது. பரமசுத்தமானது, சாஸ்வதமானது. அத்தகைய வைகுண்டத்திலே எம்பெருமான் சாஸ்வதமாக எழுந்திருக்கக்கூடிய அவனுடைய சொந்த வீடு. நமக்கு உபயோகம் இல்லையே. தேவர்கள் முனிவர்கள் கூட அங்க போக முடியாது. பிரம்மா முதலிய தேவர்கள் கூட போக முடியாது. வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் கூட போக முடியாது. பிறகு சித்தர்கள், யோகிகள், புண்ணியங்களை செய்தவர்கள், தபசு செய்தவர்கள், எந்த சாதனைகளை செய்தவர்களும் கூட வைகுண்டம் போக முடியாது. அப்படின்னு அத்தகைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள அந்த பரஸ்வரூபமான சிவன் நாராயணனாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா உலகத்துக்கு காரணமான தண்ணீராலே என்ன பிரயோஜனம் சொல்லிட முடியாது. அந்த தண்ணீர் இருக்கிறதுனால்தான் உலகமே சிருஷ்டி ஆயிருக்கு. எல்லாரும்னா உலகமே இருக்காது இல்லையா? உலகத்துக்கு காரணமாயிருந்த தண்ணீராலேயே உலக சிருஷ்டி ஆயிருக்கு. வேதமே சொல்றது ஆபோவா இடமக்ர ஆசம் சலிலவேவே என்று வேதம் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல ஒரு ஜலாசயம் இருந்ததையே சொல்லுகிறது. சிருஷ்டியா ஆன பிறகு பஞ்சபூதத்துல ஒரு ஜலாசயம் உண்டு, அந்த ஜலாசயம் இல்லை. சிருஷ்டிக்கும் முன்னாடி இருந்ததாகிய ஒரு காரணோதகம், அதுவே உலகத்திற்கு காரணமாக இருந்தது போலே சர்வேஸ்வரன் உலகத்துக்கு காரணமாக இருக்கிறான். சர்வேஸ்வரன் இல்லாத போனால் உலகம் இல்லை அப்படிங்கிற பிரயோஜனம் நமக்கு ஈஸ்வரனோட இருக்கு. அதுக்கு அடுத்ததாக மேகத்துல கோத்திருக்கக்கூடிய தண்ணீர். நாம் அந்த மேக பரியந்தம் போக முடியாது. ஹம்சபட்சிகள் அந்த மேகம் வரையிலும் பறந்து போயிடுமா. அதுபோல பகவான் வைகுண்டத்துல இருந்தா முக்தி அடைந்தவர்களான ஜீவன்களுக்கு மட்டும்தானே நாம் சுலபமாக இருக்கிறோம். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் நாம் சுலபமாக இருக்கணும் என்கின்ற கருணையினாலே ஒருவன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து ஒரு காரியாலயத்தில் வந்து உட்காருகிறது போலே பகவான் க்ஷீராப்தி சூரிய மண்டலம் முதலீடான ஸ்தானங்களிலே வந்து எழுந்துள்ளார். அதை வியூகம் என்று சொல்லுகிறோம். அந்த வைகுண்டநாதன் வேற, க்ஷீராப்திநாதன் வேற இல்லை. வீட்டில் இருக்கிறவரே கோர்ட்டுக்கு வந்துட்டாரானா ஜட்ஜு அப்படின்னு, வீட்டில் இருந்தா கிரகஸ்தர் அப்படின்னு சொல்றோம். அதுபோல பெருமாள் க்ஷீராப்தியில வந்து தங்குகிறார். இப்பொழுது தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும் போக முடியாது. யாவரும் க்ஷீராப்தியில போய் சேவிக்க முடியாது. ஆனா அப்பொழுது கூட பகவான் நினைக்கிறான், அதுக்கும் தகுதி உடையவர்கள் தானே வர முடியாது, தேவர்கள் தானே வர முடியும்.
ரிஷிகள் தானே வர முடியும், சித்தர்கள் தானே வர முடியும். யட்ச ராட்சச கந்தர்வர்கள் கூட க்ஷீராப்தி போகிறார்கள். ஆனா மனுஷர்கள் போக முடியாது. பசுபட்சிகள் பரியந்தம் தன்னை சுலபமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவான் மேகத்தில் இருக்கக்கூடிய வருஷம் தண்ணீர் மழை பொழிஞ்சுட்டுதானால் ஒரு நாய்க்கு கூட நெக்கி குடிக்கும்படியாக தெருவில் ஓடுறது போல அவ்வளவு சுலபமாக பகவான் அவதாரங்களை செய்கிறார். இது விபவாவதாரம். இதுக்கு விபவம்னு பெயர். அப்ப பூதனை போன்றவர்கள், சூர்பனகை போன்றவர்கள் கூட பார்க்கும்படியாக, சிசுபாலன் மாதீச்சன் போன்றவர்கள் கூட பார்க்கும்படியாக பகவான் அவ்வளவு சுலபமாக ஆகிறான். துரியோதனன் எதுள்ள போய் கூட இன்னார் தூதன் என்று போய் நிற்கிறான். இவ்வளவு சுலபமாகிறான் விபவாவதாரத்துல. ஆனால் அந்த விபவாவதாரத்துல மழை பொழிஞ்சுதானால் பொழிஞ்சு தண்ணீர் கிடைக்கிற அளவுல அந்த சமயத்தில் உடையவர்களுக்குத்தானே அந்த மழை உபயோகம். அப்புறம் தண்ணீர் ஓடி போயிடுமே. போர் இறக்கினா பாதாள கங்கையை எடுக்கலாம். ஆகாச கங்கை பொழிஞ்சால்தான் பிரயோஜனம். மழை இல்லாத போனா கூட போர் இருக்கிறதுனாலேயே சில தேசங்கள்ல இப்பொழுதும் பயிர் ஆகிறது இல்லையா? அதுபோல போர் இறக்கி பாதாள கங்கையை எடுக்கிறது போல ஹிருதயத்துல அந்தர்யாமியான பகவானை வெளிப்படுத்துறார் யோகிகள். அதுவும் சாதாரண சம்சாரிகளுக்கு ஆகக்கூடியதல்ல. யோகிகள் தங்களுடைய யோக சாமர்த்தியத்தினால ஹிருதயத்தில் உள்ள அந்தர்யாமியை சாட்சாத்கரிக்கிறார்கள். சாதாரண அஜ்ஞானிகளுக்கும் பிரயோஜனப்படுறது விபவாவதாரம், ராமகிருஷ்ணாதி அவதாரம். ஏழை